Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா and euro AUD கரன்சியை டெக்னிக்கலா வியூ பண்ணி மார்க்கெட்ல நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து எந்த டைரக்ஷனுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கறத பிரெடிக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வந்துடலாம் அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் கம்ப்ளீட்டா நம்ம வந்து இந்த வீடியோல வந்து அனலைசிஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்மளோட டைம் ஃப்ரேம் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருக்குது அண்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல பையிங் ஸ்ட்ரக்சர்ல இருந்த மார்க்கெட்டு இப்போ டவுன், அதாவது செல்லிங் ஸ்ட்ரக்சருக்கு சேஞ்ச் ஆகி வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு நல்ல செல்லிங் அண்ட் ரொம்ப நாளாவே நமக்கு வந்து செல்லிங் தான் கொடுத்துட்டு இருக்கு அண்ட் கிட்டத்தட்ட 2020 ஏப்ரல்ல இருந்தே நமக்கு வந்து செல் தான் மார்க்கெட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த செல்லிங்குமே பாருங்க அண்ட் ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் வைஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்து செல்லிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இங்க இருந்து மார்க்கெட் ஒரு நல்ல செல்லிங் கொடுத்துருக்கு, ஒரு நல்ல விக்கை கொடுத்துருக்குது அண்ட் அகைன் இது வரைக்கும் செல் ஆயிருக்கு. அகைன் ஒரு லோவர் ஹை, அகைன் லோவர் லோ, லோவர் ஹை, அகைன் லோவர் லோ, லோவர் ஹை, இப்போ லோவர் லோ போறதுக்கு ட்ரை பண்ணுது. ஓகேவா? அண்ட் இதுதான் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம். மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இப்போ செல்லிங் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் கிளியரா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த செல்லிங் வந்து எது வரைக்கும் போகலாம் அண்ட் இப்போ இருக்கிற ரீசன்ட் சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. ஓகேவா? அப்போ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே இடத்துல சப்போர்ட்ஸ் இருக்குதான்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 2 டைம் இந்த இடத்துலயும் சப்போர்ட் இருக்குது அண்ட் அகைன் இந்த இடத்த பார்த்தாலும் அது ஒரு கிளியரான சப்போர்ட் ஏரியா தான். ஓகேவா? அண்ட் அப்போ வந்து ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆயிருக்கு. பட் இந்த லெவல்ல எல்லாம் ஒரு கிளியரான சப்போர்ட் லெவலா தான் ரியாக்ட் ஆகி மார்க்கெட் மேல போயிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு மேல இன்னும் அடுத்த சப்போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல், இந்த ஓவரால் லெவல் தான் ஒரு நல்ல ஜோன் ஏரியா. அப்போ இந்த 2 லெவல் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு மார்க்கெட் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகும் கண்டிப்பா அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அண்ட் அகைன் லைட்டா ஃபால் ஆயிட்டு அகைன் அதே இது வந்து இப்போ சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகுது அண்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ரெசிஸ்டண்டா மாறிடும். அப்ப அந்த ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு அகைன் இந்த லெவல் வரைக்கும், அதாவது இந்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. ஓகேவா? இதுதான் மந்த்லி பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் செல்லிங்னு தெரிஞ்சிருச்சு. அந்த செல்லிங் எது வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ வந்து ரெண்டு லெவல் ஆஃப் டார்கெட் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டுல எங்க வேணாலும் வந்து மார்க்கெட் வந்து திரும்பலாம். இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த லெவல் எடுத்துக்கலாம், இந்த சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாதான் அகைன் வந்து நமக்கு வந்து 2வது லெவலுக்கு போகும். அதனால அது வரைக்கும் நம்ம வந்து இப்போ அங்க போகும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிட்டத்தட்ட அதிகமாவே இருக்குது. அதனால இந்த லெவலை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து வீக்லி பார்க்கலாம் அண்ட் வீக்லி பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். வீக்லில கொஞ்சம் உங்களுக்கு பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் இருக்க போறது இல்ல அண்ட் அதே மாதிரி தான் மார்க்கெட் இருக்குது. அண்ட் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல இம்பல்ஸ் கொடுத்துருக்குது, அகைன் ஒரு கரெக்டிவ் கொடுத்துருக்குது, அகைன் இங்க இருந்து ஒரு இம்பல்ஸ் வருது. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பாதி வரைக்கும் வந்துருச்சு. இந்த சப்போர்ட் ஏரியா வரைக்கும் வந்துருச்சு, அதாவது டெய்லியோட சப்போர்ட் வரைக்கும் வந்துருச்சு அண்ட் இப்போ இங்க இருந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலாம் கேட்டா அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குதான் செய்யுது. ஏன்னா இது வந்து டபுள் பாட்டம் ஏரியா அண்ட் இங்க இருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி அகைன் மேல போனாலும் போகலாம். ஓகேவா? ஓகே, அது இன்னும் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் டீடைல்டா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரான செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல தான் மார்க்கெட் இருக்குது. அந்த செல்லிங் வந்து இன்னும் நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகேவா? அண்ட் அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து அகைன் வந்து டெய்லி சேஞ்ச் பண்ணிடலாம் அண்ட் டெய்லி பாத்தீங்க அப்படின்னா அண்ட் எல்லா சார்ட்டுமே கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன் அண்ட் ஓகே, எல்லாமே கொஞ்சம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு டெய்லியோட நல்ல சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா இதுதான் நம்மளுக்கு டெய்லியோட நல்ல சப்போர்ட் ஏரியா. இது ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லிட்டோம். ஓகேவா? இந்த லெவல் தான் ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. இப்போ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல கரெக்டிவ் கொடுத்துட்டு அண்ட் அங்க இருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு நல்ல ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ இந்த லெவல்ல இருந்து பையிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அது வந்து கிடைச்சாதான் எடுக்க முடியும். சும்மா நம்ம வந்து இங்க இருந்து பையிங் போறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்லிங் மார்க்கெட்ல பையிங் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கும்போது இங்க வந்து எந்த லெவல் தாண்டினதுக்கு அப்புறம் பையிங் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல
ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஓகேவா, இப்போ இருக்கிற லெவலுக்கு இது நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியா. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இங்க இருந்து பாருங்க மார்க்கெட் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணாதான் ட்ரெண்ட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த லெவல் பிரேக் ஆகுது அப்படின்னா இங்க இருந்து நம்ம வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, அப்போ இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல இப்போ இது வந்து டபுள் பாட்டமா ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல் போனதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இதோட லோ, எந்த லோ இதுல இருக்குதோ, இன்னும் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டு தான் வருது அப்படின்னா அந்த லோ, இல்ல இங்க இருந்தே மார்க்கெட் மேல போகுதுன்னா இந்த லோல வச்சாலே போதும். ஓகேவா, அண்ட் அந்த மாதிரி இதோட லோவை மார்க் பண்ணி அண்ட் அதுல ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அண்ட் டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லெவல் வரைக்கும் தான் வைக்க முடியும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு சைட்வேஸோட ஏரியா. ஏன்னா இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு அகைன் சைட்வேஸ் கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லெவல் வரைக்கும் வைக்கலாம். அந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். டார்கெட் வைக்கணும்னு உடனே வச்சிட வேண்டாம். அந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு இது இன்னும் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லைன்னா சைட்வேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஹோல்டு பண்றதா அந்த என்ட்ரியா, இல்லைன்னா க்ளோஸ் பண்றதாங்கிறது அப்பந்தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே, அண்ட் இந்த லெவல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதையும் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையிங் எவ்வளவு தூரம்னாலும் போகலாம். அண்ட் அதை வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அப்பதான் பார்க்க முடியும். இப்போதைக்கு இது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல் ஃபுல்லாவே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் தான். இது ஒன்று, அண்ட் அகைன் அடுத்து இது ஒன்று, அண்ட் அதுக்கப்புறம் போகுது அப்படின்னா இந்த ஹை வரைக்கும் கூட போகலாம். ஓகேவா, இந்த லெவல்ல எங்க வரைக்கும் வேணாலும் மார்க்கெட் போகலாம். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இன்னும் நம்ம 4 ஹவர் அண்ட் 1 ஹவருக்குலாம் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அண்ட் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து ஒரு கிளியரான என்ட்ரி இப்போதைக்கு இல்லை. அண்ட் புதுசா என்ட்ரி எடுக்கிறவங்களுக்காக வேணா அதை பார்க்கலாம். அப்போ புதுசா என்ட்ரி எடுக்கிறவங்க எங்க வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஒரு வேலை செல்லிங் எடுக்கிறீங்க, இப்போ பையிங் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியாச்சு. புதுசா எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எப்படினாலும் சரி, இந்த லெவல் தாண்டினதுக்கு அப்புறம் தான் பையிங் எடுக்கணும். பட் இப்போ செல்லிங் மார்க்கெட்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டோம். செல்லிங்ல தான் மார்க்கெட் இருக்கு. அப்போ செல்லிங் நான் இனிமேல் எந்த லெவல்ல வச்சு எடுக்கலாம்னு கேட்டோம்னா இப்போ நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போகலாம். அண்ட் 4 ஹவர் போயிட்டோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நல்ல நமக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா தான். அண்ட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும். ஓகேவா, அண்ட் 4 ஹவர்ல வந்து நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் இல்லை. அதனால 1 ஹவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெய்லியே வந்துடலாம். ஓகேவா, அண்ட் ஓகே, அண்ட் 1 ஹவர்லையுமே பாருங்களேன், 1 ஹவர்ல நீங்க எடுத்துக்கிட்டாலுமே இது ஒரு நல்ல இம்பல்ஸ் வேவ். அகைன் இங்க ஒரு கரெக்டிவ் கொடுத்துட்டு அகைன் ஒரு நல்ல இம்பல்ஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு கரெக்டிவ் இந்த இடத்துல கொடுக்கலாம், அகைன் ஒரு நல்ல இம்பல்ஸ் போகலாம். ஓகேவா, அண்ட் இது வந்து 1 ஹவர் ஸ்டேட். அண்ட் பட் நமக்கு இந்த இடத்துலலாம் ஒரு கிளியரான என்ட்ரி வந்து இல்லை. ஓகேவா, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா இது சப்போர்ட் ஏரியாவில் இருக்கனால இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்து என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன்னா சில டைம்ல அது ஃபெயிலியர் ஆகலாம். அதனால நம்ம வந்து மறுபடியும் வந்து டெய்லிக்கே போயிடலாம். இப்போ டெய்லி பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கலாம் அப்படின்னா இப்போ பையிங்க்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. செல்லிங்க்கு என்ன பண்ணலாம் புதுசா என்ட்ரி எடுக்கிறவங்க அப்படின்னா இதை பிரேக் பண்ணி அகைன் ஒரு கரெக்ஷன் வரும். கண்டிப்பா அந்த கரெக்ஷன்ல என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா, ஓகே, உடனே ஒரு கண்டிப்பா வரும் அப்படின்னோடனே கண்டிப்பா வந்துட்டு தான் போகணும்லாம் கிடையாது. சம்டைம்ஸ் மார்க்கெட் அக்ரெசிவாகவும் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் கரெக்டிவ் வரும்போது, கரெக்ஷன் வரும்போது என்ட்ரி எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும். இல்ல நான் பிரேக் பண்ண உடனே தான் எடுப்பேன் அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல வைக்க வேண்டிய இருக்கும். அப்போ ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்கும், டார்கெட் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ அது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எடுக்கலாம். பட் அது நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஓகேவா, இப்போ இந்த லெவல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்க, பிரேக் பண்ணுது, அகைன் ரீடெஸ்ட் பண்ணுது. இப்போ நம்ம 1 ஹவர்ல போய் பார்க்கணும். ஓகேவா, இப்போ நான் வரைஞ்சிருக்க டிராயிங்க பாருங்க, பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ரீடெஸ்ட். இது வந்து நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல வரைஞ்ச சார்ட். இப்போ 1 ஹவர்ல வந்து இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்போ என்ட்ரி எடுக்கலாம். அப்போ நீங்க அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலுக்கு மேல இருந்தா போதும், அந்த ஸ்விங்கோட ஹைல இருந்தா போதும். அண்ட் டார்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்லியோட அண்ட் அந்த லெவல். ஓகேவா, ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துடலாம். இந்த லெவல் வரைக்கும் டார்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இது வந்து நமக்கு வந்து எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1:3 கிட்ட கிடைக்குது. ஓகேவா, எக்ஸாக்டா நீங்க வச்சீங்க அப்படின்னா 1:3 கிட்ட கிடைக்கும். அண்ட் இந்த சப்போர்ட் லெவல் வர்ற வரைக்கும் ஓகேவா, இன்னுமே கீழே வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் 1:3 வந்து இந்த ட்ரேட்ல வந்து நம்மளால கவர் பண்ண முடியும். ஓகேவா, பட் அதுக்கு என்ன நடந்திருக்கணும், இந்த இடத்துல ப்ராப்பரா நம்மளுக்கு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கணும். ஓகேவா, பிரேக் பண்ணி கரெக்ஷன் வந்து அந்த இடத்துல ப்ராப்பரா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனா இந்த இடத்துல ஒரு கிளியர் என்ட்ரியா நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் அந்த என்ட்ரியோட டார்கெட் வந்து 1:3 வரை கவர் பண்ணலாம். இப்போ இது வந்து நான் வந்து ரஃபா வரைஞ்சிருக்கேன். அண்ட் மார்க்கெட்ல வந்து இன்னும் கூடயும் கிடைக்கலாம், இல்ல கம்மியாவும் கிடைக்கலாம். கம்மியா மீன்ஸ் ஒரு 2.5 இல்ல 2 கூட கிடைக்கலாம். பட் ஒரு கிளியரான என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா, ஓகே, அண்ட் இதுதான் வந்து நமக்கு வந்து யூரோ ஏயுடியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். அண்ட் கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் நம்ம வந்து டீடைல்டா அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ்ல எந்த புரோக்கர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது அண்ட் அதுல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்குது அண்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட கோர்ஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க அதிலே பார்த்துக்கலாம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம கவர் பண்றோங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். நம்மளோட கோர்ஸ் ஃபீஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்போம். அண்ட் அதை பார்த்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயே ஷோ ஆகும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் எதுனாலும் பண்ணுங்க. எங்களோட சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.